எங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? விஜயம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. விஜய் மாமாக்கு வணக்கம். நாங்கள் கரூர் மாவட்டத்தில் கோயம்பேட்டிலேருந்து பேசுகிறோம். இங்கே இருக்கிற பாலம் 15 வருஷமா இன்னும் திறக்காம இருக்குது. நீங்கள் எங்களுக்கு திறந்துட்டாங்க. நாங்கள் இங்கே எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல், ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் போகிறதுக்கு ஆற்று வழி யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரப்பெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் கூட இல்லை. எங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு கிட்ட செஞ்சு கேட்டு கூட எங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகமான கதை. யாரோட கதை? பொங்கி அடங்குற கடல் மேல அசராமன் என்னவரோட கதை. எங்க தேவர கதை. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். மேலும் கோயம்பள்ளி மற்றும் செல்லிப்பாலத்தை இணைக்கும் மேம்பால பகுதி பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்பாலத்தை முழுவதுமாய் முடிக்க அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதற்காக அரசிற்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். என்னங்க பார்த்துட்டீங்களா? கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சத்யா அவர்கள் சட்டமன்றத்தில் தங்க தொகுதியில் இருக்கிற ஒரு 15 வருஷமாக கைவிடப்பட்ட ஒரு பாலத்தை, சரியாக கட்டி முடிக்காத ஒரு பாலத்தை சரி பண்ணி கொடுக்க சொல்லி அரசாணை வாங்கியிருக்காங்க. இது ஒரு எம்எல்ஏவோட சிறந்த செய்கை. ஏன்னா கடந்த 15 வருஷமாக அந்த பாலம் அப்படியே இருந்திருக்கு. அந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்த எவனுமே அதை கண்டுக்கலை. அந்த மக்களை கண்டுக்கவே இல்லை. அதான் நான் சொல்கிறேன்ல, தாவேக்கா ஏன் அடித்தட்டு மக்கள்லேருந்து ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்தது, அவங்களே எம்எல்ஏ ஆக்கினார் முதல்வர் விஜய்ன்றதுக்கு இதான் ரீசன். அவங்க தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிக்கணும்னா அவங்க அதிகாரத்துக்கு வரணும். அந்த அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு நல்லது பண்ணணும். இப்போ தாவேக்கா ஆட்சியில் அது நடந்துகிட்ருக்கு. கிருஷ்ணராயபுரத்தில் இந்த சத்யா எம்எல்ஏ அவர்கள் அதை பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு பெண்மணியை இதை யோசித்து பண்ணும்போது 15 வருஷமாக இந்த திராவிட நான் இங்கே ஆண்டுட்டு இருந்தானுங்கள்ல தமிழ்நாட்டை, 15 வருஷமாக அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு இருந்தாருங்கள்ல, அந்த தொகுதி பக்கம் ஓட்டு கேட்க போயிருப்பானுங்கள்ல, அப்போ அந்த மக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இவனுங்க செவி சாய்க்காமே இருந்திருக்கானுங்க. இப்படியாப்பட்ட திருட்டு நாய்ங்க 15 வருஷமாக ஆண்டுட்டு போயிட்டு எப்படி சொல்கிறது, பொருளாதாரத்தை வைத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி வந்த வரைக்கும் பொய்யோ சொல்லிட்டு இருக்க இந்த திருட்டு திமுகவும் ஜென்சி கொத்தடிமன் நாய்களையும் நம்ம என்னன்னு சொல்றது? அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இப்போ ஏதாவது நடக்கிறதுனா அதை பற்றி பேசுறதா விஷயம். முன்னாடி திமுக இவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கு, இவ்வளோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு அதால பலத்துக்கு தள்ளியிருக்கு. இதை பற்றி ஏதாவது ஒரு ஜென்சி நாய் இந்த நாதாரி தம்பிங்க எவனாவது பேசியிருப்பீங்களாடா? ஏன்டா அவங்க அண்ணன் சீமான் பேசியிருப்பாடா? ஸ்டாலின் அப்பா பேசியிருப்பாரா? இல்லை எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரா? எவனுமே பேசல. எந்த எம்எல்ஏவும் பேசல. இப்போ நடக்கிற ஆட்சியில் மட்டும்தான் எம்எல்ஏங்க அவங்க ஊரில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகலாம் ஆண்டுட்டு எவன் கொண்டு தன்னோட தொகுதி மக்கள் பிரச்சனையை பேசியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. பேசுவானுங்க. எப்போ பேசுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும். அப்போ இவங்க பேசுவானுங்க. அது நாடகம். ஆனால் உண்மையாக நடக்கிற ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஒரு ஆட்சினா அது தாவேக்கா ஆட்சி தான். இது ஒரு பெரிய சாட்சி.